Hello viewers, welcome to Brain Boost Academy. இன்னைக்கு நாங்க இந்த கிளாஸ்ல என்னதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க 3D வெக்டரை பத்தி பார்த்தனாங்க. இந்த கிளாஸ்ல அது சம்பந்தமான எக்ஸாம்பிள் 1 பார்க்க போறோம். இந்த கேள்வியில என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா determine the magnitude and the coordinate direction angle of the resultant force acting on the string என்று சொல்லிக்கிறாங்க. அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸினுடைய பெருமெனையும் அண்ட் அதனுடைய ஆங்கிள்ஸையும் காண சொல்லிக்கிறாங்க. சரியா? இப்ப இதுல இரண்டு விதமான படங்கள் சொல்லி இருக்குது. முதலாவது படம் தான் எங்களுடைய கேள்வி, இரண்டாவது படம் அந்த கேள்விக்குரிய ஆன்சருக்குரிய படமாக இருக்குது. சரியா? இப்ப இந்த ஆன்சர் எப்படி வந்துன்னு சொல்லி பார்ப்போம். இங்க ரெண்டு வெக்டர் சொல்லிக்கிறாங்க. முதலாவது F1, ரெண்டாவது F2. அவங்க டிரெக்டாவே என்ன செஞ்சுக்கிறாங்க, கார்டீசியன் வெக்டர் ஃபார்முலா இந்த ரெண்டு வெக்டரையும் சொல்லிக்கிறாங்க. I, J, K ஃபார்முலா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க சரியான சிம்பிள் எங்களுக்கு. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், F1 எழுதுவோம். சரியா? இதுல ஒன்றை நோட் பண்ணணும், F1 J and K hat மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க என்ன XH 0. ஸோ நான் இதுல அடிஷன் கூட்டுற சுரத்துக்காண்டி இங்க நான் அதை 0 யூஸ் பண்ணி இருக்கேன். சரியா? அடுத்த F2. சரியா? F2 அதுல தந்தது மாதிரி இருக்கு 50i மைனஸ் 100j பிளஸ் 100k. சரியா? இப்ப இது ரெண்டிண்டையும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் காண்றோம்னு சொன்னா எங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், FR = F1 plus F2. ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டா எங்களுக்கு என்ன வரும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரும். சோ இப்ப நான் ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். F1 ஃபோர்ஸ் இதையும் F2 ஃபோர்ஸ் இதையும் ஆட் பண்ணேன்னு சொன்னா எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வர 50i மைனஸ் 40j hat பிளஸ் 180 k hat என்று சொல்லி வர. சரியா? இதுல எங்களுக்கு கேட்ட கேள்வி determine the magnitude, அதாவது எங்களுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸினுடைய பெருமெனைத்தான் கேட்டவங்க. சோ எங்களுக்கு நார்மலா தெரியும் மேக்னிடியூட் காண்றேன்னு சொன்னா மேக்னிடியூட் காண்ட ஸ்கொயர் ரூட்டுக்கு fx வர்க்கம் பிளஸ் fy வர்க்கம் பிளஸ் fz வர்க்கம். சோ இதுதான் ஈக்குவேஷன். நார்மலா 2D விட 3D க்கு எக்ஸ்ட்ராவா z ஒன்று சொல்லி ஆட் ஆகும். சரியா? சோ இப்ப இதுல எங்களுக்கு தெரியும் x 50 ஆகவும் y 40 ஆகவும் z 180 ஆகவும் இருக்கிறதால நாங்க என்ன செய்யறோம், டைரக்டாவே இந்த ஆன்சரை எடுக்கிறோம். எங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் வருது, மேக்னிடியூட் ஆஃப் f 191.04 நியூட்டன். சரியா? இது தந்திருக்க. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, கோஆர்டினேட் டைரக்ஷன் ஆங்கிள். சரியா? இதுல கோஆர்டினேட் டைரக்ஷன் ஆங்கிள் நாங்க எப்படி காண போறோம்னு சொல்லி பார்த்தோம்டா, ஓகே எங்களுக்கு நார்மலா தெரியும், இந்த இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன்ல பார்த்திருப்போம், ஒரு கோஆர்டினேட் வெக்டர் ஆங்கிள் ஆல்பான்னு சொன்னா அந்த வெக்டர் கோணம் எக்ஸ் ஆக்சிஸோட அமைக்கிற கோணம் ஆல்பான்னு சொல்லுவோம். அதே மாதிரி பீட்டான்னு சொன்னா பை ஆக்சிஸோட, கேமான்னு சொன்னா செட் ஆக்சிஸோட அமைக்கிற கோணம் சொல்லுவோம். சரியா? இப்ப கோஸ் ஆல்பா என்னத்தை குறிக்கும் சொன்னா f of x வெக்டரின் கீழ் magnitude of f குறிக்கும். சரியா? சோ இதுல எனக்கு f of x என்ன பெருமானம் 50 வந்திருக்கு. சரியா? சோ 50 அதன் கீழ் magnitude எவ்வளவு கண்டாங்க, 191.04. சோ இப்ப அதை நாங்க கண்டோம்னு சொன்னா எங்களுக்கு வர ஃபைனல் ஆன்சர் 74.82. சரியா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதே மாதிரி நாங்க பீட்டாக பார்ப்போம். சரியா? பீட்டாக்கும் அதே இது, பீட்டான்னு சொன்னா fy over magnitude of f வரும். சோ இது நாங்க சால்வ் பண்ணோம்னு சொன்னா 102.08. அதே மாதிரி கொஸ்கேமால f set over magnitude of f வரும். இங்க 180, அதன் கீழ் magnitude of f 191.04 சுருக்கிட்டு கொஸ் இன்வெர்ஸ் நாங்க கண்டோம்னு சொன்னா எங்களுக்கு வரும் ஃபைனல் ஆன்சர் 19.57. சோ இது ஒரு ஈஸி கான்செப்ட். சோ இதுல 3D உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்கியலைன்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.